ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. திடீரென்று உறக்கத்திலிருந்து கண்விழித்து பார்த்தான் வந்தியத்தேவன். அண்ணாந்து பார்த்து கொண்டே வந்தியத்தேவன் எழுந்தான். ஒரு கணம் அவனுடைய இருதயத் துடிப்பு நின்று போயிற்று. வயிற்றில் உள்ள குடல் மேலே மார்பு வரை விம்மி வந்து அடைத்தது. அவ்வளவு பீதி உண்டாயிற்று. அதோ அந்த மதில் சுவருக்கு மேலேயுள்ள மரக்கிளையில் இருப்பது என்ன? மரங்களில் வசிக்கும் வேதாளம் என்னும் பிசாசை பற்றி அவன் கேட்டிருந்த கதைகள் பலவும் நினைவுக்கு வந்தன. ஆனால் வேதாளம் பேசுமா? மனித குரலில் பேசுமா? அதுவும் பெண்ணின் குரலில் பேசுமா? இந்த வேதாளம் அவ்வாறு பேசுகிறதே, என்ன சொல்லுகிறது என்று கேட்கலாம். என்னையா, சுவரில் சாய்ந்தபடி தூங்கிவிட்டாயா? எத்தனை தடவை கூப்பிடுகிறது? இது வேதாளம் அல்ல, மனித குலத்து பெண்மணிதான் பேசுகிறாள். மரக்கிளையின் மீது உட்கார்ந்திருப்பவள் ஒரு பெண்மணிதான். இது என்ன கனவா அல்லது உண்மையில் நடப்பதா? அழகுதான், இன்னும் தூக்கம் கலையவில்லை போலிருக்கிறது. இதோ ஏணியை வைக்கிறேன், ஜாக்கிரதையாக ஏறிவா, கீழே விழுந்து தொலைக்காதே. இப்படி சொல்லிக்கொண்டே அந்த பெண் சுவரின் உட்புறத்திலிருந்து மெல்லிய மூங்கிலினால் ஆன ஏணி ஒன்றை எடுத்து வெளிப்புறத்தில் சுவர் ஓரமாக வைத்தாள். வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லைதான். ஆனாலும் இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை, தன்னை தேடி வரும் சந்தர்ப்பத்தை அவன் விட்டுவிடுவானா? வருகிறது வரட்டும், பிறகு நடப்பது நடக்கட்டும். இப்போது இந்த ஏணியில் ஏறலாம். சுவரின் உச்சியை அடைந்த பிறகு மற்ற விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஏணியில் 3/4 பங்கு அவன் ஏறிய போது அந்த பெண் மறுபடியும், நல்ல தாமதக்காரன் நீ. அங்கே இளையராணி அம்மாள் காத்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே நீ மதில் சுவரில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றாள். அப்போது ஏற்பட்ட அதிர்ச்சியினால் வந்தியத்தேவன் ஏணியிலிருந்து நழுவி விழுந்து விட இருந்தான். நல்ல வேளையாக அங்கே சுவரில் நீட்டிக்கொண்டிருந்த கல்லை பிடித்து கொண்டு சமாளித்தான். இளையராணி என்றால் பழுவூர் இளையராணியாகத்தான் இருக்க வேண்டும். நான் இங்கே வந்து உட்கார்ந்தது அவளுக்கு எப்படி தெரிந்தது? மாயமந்திரம் ஏதோ அவள் அறிந்திருக்க வேண்டும். தன்னை பார்ப்பதில் அவளுக்கு இவ்வளவு சிரத்தை ஏற்பட காரணம் என்ன? ஒருவேளை வேறு எவனுக்காகவோ வைத்த ஏணியில் நான் ஏறிவிட்டேனா? எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும், முன்வைத்த காலை பின் வைக்க முடியாது. எல்லாம் சற்று நேரத்தில் தெரிந்து போய்விடுகிறது. சுவரின் உச்சியருகில் வந்ததும் அவனுடைய கையை பிடித்து அந்த பெண் தூக்கிவிட்டாள். அப்போது நிலா வெளிச்சம் அவள் முகத்தில் அடித்தது. இதற்குள் ஆச்சரியப்படும் சக்தியையே வந்தியத்தேவன் இழந்து விட்டான். அதனால்தான் அவளுடைய முகம் வேளக்கார படையினர் துரத்திய தயிர்கூடைக்காரியின் முகம் போல தோன்றியும் அவன் சுவரிலிருந்து தவறி விழவில்லை. இன்றிரவு இதற்கு மேல் என்னென்ன வியப்பான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் வியப்படைவதற்கு இடமில்லைதான். ஏன் விழித்து கொண்டு சுவர் மேலேயே உட்கார்ந்திருக்கிறாய்? ஏணியை எடுத்து உள்ளே இறக்கிவிட்டு குதி, சீக்கிரம் என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண் சரசரவென்று மரக்கிளையிலிருந்து கீழே இறங்கினாள். வந்தியத்தேவன் அவள் கூறியவற்றை அப்படியே செய்தான். அவன் இறங்கிய இடம் ஒரு விஸ்தாரமான தோட்டம் என்று தெரிந்தது. சற்று தூரத்தில் ஒரு பெரிய அரண்மனையின் மாடகூட கோபுரங்களும் சிகரங்களும் மங்கிய நிலா வெளிச்சத்தில் சொப்பன உலக காட்சியைப் போல தோன்றின. அது யாருடைய அரண்மனை என்று கேட்பதற்காக வந்தியத்தேவன் தொண்டையை கனைத்துக் கொண்டான். உடனே அந்த பெண் உஷ் என்று சொல்லி உதட்டில் விரலை வைத்து எச்சரித்துவிட்டு முன்னால் நடந்தாள். வந்தியத்தேவன் அவளை தொடர்ந்து சென்றான். அடர்ந்த மாந்தோப்புக்கிடையே சென்ற ஒற்றையடி பாதையின் வழியாக அந்த மங்கை விடுவிடுவென்று நடந்து செல்ல வந்தியத்தேவனும் விரைவாக தொடர்ந்து சென்றான். மரஞ்செடிகளின் மீது மோதிக்கொள்ளாமல் அந்த இருளில் நடந்து செல்வது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஒரு சமயம் இவன் மரத்தில் மோதிக்கொள்ள பார்த்து தயங்கி நின்றபோது அந்த மங்கை திரும்பி பார்த்து, ஏன் நிற்கிறாய்? வழி மறந்து போய்விட்டதா? நீதான் இருட்டில் கண் தெரிகிற மனிதனாயிற்றே என்றாள். அதற்கு பதிலாக வந்தியத்தேவன் உதட்டில் விரலை வைத்து முன்னால் அவள் சொன்னது போல உஷ் என்றான். அதே நேரத்தில் மதில் சுவருக்கு வெளியே ஏதோ சப்தம் கேட்டது. மனித நடமாட்டம் போல தொனித்தது. பிறகு இருவரும் மறுபடி நடந்தார்கள். கொஞ்ச தூரம் போனதும் வல்லவரையன் லேசாகச் சிரித்தான். அந்த மங்கை திரும்பி பார்த்து, என்னத்தைக் கண்டு சிரிக்கிறாய் என்றாள்.
கண்டு சிரிக்கவில்லை, கேட்டுச் சிரிக்கிறேன். அப்படியென்றால் என்னை தேடி வந்தவர்களின் காலடி சத்தத்தை சற்று முன் நீ கேட்கவில்லையா? அவர்கள் ஏமாந்து போனதை எண்ணிச் சிரிக்கிறேன். அவள் சிறிது பயத்துடன், உன்னை யாராவது தேடி வருகிறார்களா என்ன? எதற்காக என்றாள். இல்லாவிட்டால் எதற்காக இந்த குருட்டு இருட்டில் மதில் சுவரில் வந்து மோதிக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும்? அந்தச் சமயம் காற்றின் அசைவில் மரக்கிளைகள் விலகி நிலாக்கதிர் ஒன்று வந்தியத்தேவனுடைய முகத்தில் மீது விழுந்தது. அந்த பெண் சற்று வியப்புடனும் திகைப்புடனும் அவனை பார்த்தாள். என்ன பார்க்கிறாய் என்று கேட்டான். நீதானா என்று பார்த்தேன். நான் இல்லாவிட்டால் வேறு யாராயிருப்பேன்? போன தடவை நீ வந்திருந்த போது பெரிய மீசை வைத்திருந்தாயே. நல்ல கேள்வி கேட்கிறாய். என்னைப் போல் சுவர் ஏறி குதித்து வருகிறவன் அடிக்கடி வேஷத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எப்படி? முன்னைக்கு இப்போது இளமையாய் தோன்றுகிறாயே. உற்சாகம் இருக்கும்போது இளமைத்தானே வருகிறது. அப்படி உனக்கு என்ன உற்சாகம் வந்தது? உங்கள் மகாராணியின் தயவு இருக்கும்போது உற்சாகத்துக்கு என்ன குறைவு? பரிகாசம் செய்ய வேண்டாம். இன்றைக்கு எங்கள் எஜமானி இளையராணிதான். ஒரு நாள் நிச்சயமாக மகாராணி ஆவார்கள். அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். இதுதானா சொல்வாய்? உன்னுடைய மந்திர சக்தியினால்தான் மகாராணி ஆனார்கள் என்று கூட சொல்வாய். பாதி ராஜ்யத்தை கொடு என்று கேட்டாலும் கேட்பாய். வந்தியத்தேவன் அறிய விரும்பியதை ஒருவாறு அறிந்து கொண்டான். பிறகு அவன் ஒன்றும் பேசவில்லை. தீவிரமாக யோசித்துக் கொண்டே நடந்தான். தான் சந்திக்கப் போகிறது யாரை? பழுவூர் இளையராணியாயிருக்கலாம், அல்லது மதுராந்தகத்தேவரை மணந்து கொண்ட சின்ன பழுவேட்டரையரின் மகளாக இருக்கலாம். தன்னை மந்திரவாதி என்று எண்ணி அந்த பெண் அழைத்து கொண்டு போகிறாள். போய் அந்த இளையராணி யாராயிருந்தாலும் அவளை சந்திக்கும் போது எப்படி நடந்து கொள்வது? நெஞ்சே, தைரியத்தை கைவிடாதே. தைரியம் உள்ள வரையில் ஜெயமும் உண்டு. சமயத்தில் ஏதேனும் யுக்தி தோன்றாமல் போகாது. இதுவரையில் எந்த நெருக்கடியிலும் நாம் தோல்வியுற்று வந்ததில்லை. அதிலும் பெண் பிள்ளை ஒருத்தியிடமா தோல்வியடையப் போகிறோம்? ஒரு பெரிய மாளிகையை அவர்கள் நெருங்கிச் சென்றார்கள். ஆனால் மாளிகையின் முன்வாசலை நோக்கிச் செல்லவில்லை, பின்புற வாசலையும் நெருங்கவில்லை. மாளிகையின் ஒரு பக்கத்தில் தோட்டத்துக்குள் நீட்டிவிட்டிருந்த ஸ்ருங்கார லதா மண்டபத்தை நெருங்கினார்கள். இன்னும் அருகில் நெருங்கிய போது அந்த லதா மண்டபம் 2 பெரிய பிரம்மாண்டமான மாளிகைகளை ஒன்று சேர்க்கும் பாதையைப் போல அமைத்திருப்பது தெரிந்தது. இப்படி சேர்க்கப்பட்ட 2 கட்டடங்களும் ஒரு விதத்தில் மாறுபட்டிருந்தன. வலதுபுறத்து மாளிகை அதன் உள்ளே சுடர்விட்டு எரிந்த பல தீபங்களினால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. உள்ளிருந்து பலவித கலகலப்பான துனிகள் வந்து கொண்டிருந்தன. இடதுபுறத்து கட்டடத்திலோ ஒரு சின்னஞ்சிறு தீபம் கூட எரியவில்லை. நிலா வெளிச்சத்தில் அதன் வெளிச்சுவர்கள் நெடிதுயர்ந்து தெரிந்தன. ஆனால் அந்த மாளிகையின் உள்ளே நிசப்தமும் இருளும் குடிகொண்டிருந்தன. வந்தியத்தேவனை அழைத்து கொண்டு வந்த பெண் லதா மண்டபத்தை அணுகியதும் அவனை பார்த்து சமிக்ஞையினால் அங்கேயே நிற்கும்படி சொன்னாள். அவனும் அப்படியே நின்றான். அவ்விதம் நின்றபோதுதான் அந்த இடத்தில் நிறைந்திருந்த மலர்களின் நறுமணத்தை அவன் உணர்ந்தான். அப்பப்பா, என்ன வாசம், என்ன வாசம்! மூக்கில் நெடி போல ஏறி தலையை கிறுகிறுக்க அடிக்கிறதே. அந்த பெண் லதா மண்டபத்துக்குள் நுழைந்ததும் அவளுடைய குரலும் இன்னொரு இனிய பெண் குரலும் கேட்டன. வரச்சொல் உடனே. கேட்பானேன்? நான் தான் இத்தனை நேரமாக காத்திருக்கிறேன் என்று தெரியுமே என்ற சொற்கள் அவனுக்கு மயக்கத்தை உண்டாக்கின. அந்த குரல் பழுவூர் இளையராணியின் குரல்தான், சந்தேகமில்லை. அடுத்த கணம் அவள் முன்னால் போய் நிற்கப் போகிறோம். அந்த நிலைமையை எவ்விதம் சமாளிக்கப் போகிறோம்? எதிர்பார்த்த மந்திரவாதிக்கு பதிலாக பல்லக்கில் வந்து மோதிய மனிதன் வந்து நிற்பதைக் கண்டு அவள் என்ன நினைப்பாள்? ஆச்சரியப்படுவாளா? கோபம் கொள்வாளா? ஒருவேளை மகிழ்ச்சி அடைவாளா? அல்லது எவ்வித உணர்ச்சியையும் வெளியில் காட்டாமல் நடந்து கொள்வாளா? அவனை அழைத்து வந்த மங்கை லதா மண்டபத்து வாசலில் நின்றபடி சமிக்ஞையினால் அழைத்தாள். வந்தியத்தேவன் அவள் நின்ற இடத்தை அடைந்து மண்டபத்தின் உட்புறம் நோக்கினான். ஒரு நொடி பொழுதில் அங்கே தோன்றிய காட்சி அவன் கண் வழியாக மனத்தில் பதிந்தது. தங்க விளக்கு ஸ்தம்பத்தில் ஒளிர்ந்த தீபச்சுடர் பொன்னொளியை பரப்பியது. ஏதோ ஒரு அபூர்வமான வாசனை தைலத்தை அந்த விளக்கில் விட்டிருக்க வேண்டும். ஆதலின் தீபச்சுடரின் புகை கமகமவென்று மணம் வீசிற்று. பலவர்ண நறுமண மலர்களை பரப்பிய சப்ரகூட மஞ்சத்தில் ஒரு பெண் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு வீற்றிருந்தாள். அவள் பழுவூர் இளையராணிதான். பகலில் பல்லக்கில் பார்த்தபோது அவள் அழகியாகத் தோன்றினாள். இரவில் தங்க குத்துவிளக்கின் வெளிச்சத்தில் அழகென்னும் தெய்வமே உருவெடுத்தது போல காணப்பட்டாள். மலரின் மணமும் விளக்கின் புகை மணமும் பழுவூர் இளையராணியின் மோகன உருவமும் சேர்ந்து வந்தியத்தேவனை போதை கொள்ளச் செய்தன.
இப்பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள். வழங்குபவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். மாலை பொழுது முடிஞ்சு இருள் பரவத் தொடங்கும் போது மனித மனத்திலே உணர்ச்சி வேகம் அடங்கி ஒருவித மந்த நிலை உருவாகுது. இது இயற்கை. வெளிச்சத்துல கிடைச்ச தெளிவு இருட்டுல இருப்பதில்லை. அச்ச உணர்வின் அடிப்படை இருந்தான். இன்னும் கொஞ்சம் நுட்பமாகச் சொன்னா அறியாமை. பன்னெடுங்காலமாகவே புரிபடாத விஷயங்களுக்கு மனிதனோட கற்பனை புரிபடாத பெயர்களை கொடுத்துடுச்சு. மனத்திற்கு எட்டாத பல கூறுகளை புராண வாயிலாக சொல்ற வழக்கம் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இருந்து வந்திருக்கு. இந்த நெடுங்கதையில வர வல்லவரையன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவன் மாவீரன். இருந்தாலும் அந்த நேரத்துல கேட்ட குரல் அச்சத்தை எழுப்பிடுச்சு. வேதாளம் பத்தி கேள்விப்பட்டிருந்ததெல்லாம் நினைவுக்கு வருது. போன ஜென்மத்துல பண்ணின வினையோட பயனாக உயிர்கள் வேதாள பூதங்களா மாறி முருகப்பெருமானின் படைகள்ல இருப்பதாக பெரியவங்க சொல்லி இருப்பாங்க. ஆனா அது எப்படி பேசும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? கொஞ்ச நேரம்தான். மரக்கிளை மேல உட்கார்ந்து பேசினது ஒரு பெண் தான்னு தெரிஞ்சதும் வேதாளம் போன இடம் தெரியல. காரணம் தெளிவு. ராணி வைக்கச் சொன்ன ஏணி யாருக்காக? நல்லது. விஸ்தாரமான ஒரு தொடர். இதன் பொருள் பரந்த, அகன்ற. கூடுதலா ஒரு குறிப்பு, அகன்ற அகலமான, அகண்ட பிரிக்கப்படாத. கவனிக்க வேண்டிய வேறுபாடு. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வந்தியத்தேவனுடைய குறும்புத்தனம் மேலோங்கி இருக்கும். இந்த கதையின் விறுவிறுப்புக்கு முக்கியமான அம்சங்களில் இது ஒண்ணு. அவன் தொண்டைய கணைக்கிறான். அந்த பணிப்பெண் உஷ்ஷுன்னு சொல்லி உதட்டுல விரல வச்சு எச்சரிக்கிறா. சற்றைக்கெல்லாம் அவன் தயங்கி தயங்கி நிக்கிறத பார்த்து, ஏன் நிக்கிற? வழி மறந்து போச்சா? நீதான் இருட்டுல கண் தெரிகிற மனுஷனாச்சேன்னு படபடன்னு கேக்குறா. அதுக்கு பதிலா அவனும் உஷ்ஷுன்னு சொல்லி அடக்கிடுறான். அவள் சந்தேகம் வலுக்குது. பேசி பேசி அவன் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். சரி, ஸ்தம்பம்னு ஒரு சொல் வருது. நிலையா நிக்கிற தூண் போன்ற ஓர் அமைப்பு. சப்ரக்கூட மஞ்சம். பூக்களாலே அலங்கரிக்கப்பட்ட மெத்தை விரிச்ச மேற்கட்டோட கூடின ஆடம்பரமான படுக்கை. நந்தினியை நேற்று பகலில பார்த்தான், இப்போ இரவுல பார்க்கறான். இதன் விளைவை இனிமேத்தான் பார்க்கணும். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். வழங்கியவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.